இந்த அருணாச்சல மகிமையை பற்றி இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். அருணாச்சலம் அப்படிங்கிற சப்தம் எடுத்துட்டோம்னா அருண அச்சலம் அப்படின்னு பிரிக்கலாம். அருணம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் சிவப்பு நிறம். அந்த சிகப்பை எதை குறிக்கிறதுன்னா ரஜோகுணத்தை குறிக்கிறது. ஜென்ரலாகவே ரஜோகுணம்ங்கிறது சக்தி, பராசக்தியை சொல்கிறது. ஏன்னா நம்ம எந்த கர்மா, எந்த ஆக்ஷன் பண்ணாலும் அதுக்கு அந்த ரஜோகுணம் அவசியம். ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் மூன்றும் கலந்து தான் இருக்கு. இட்ஸ் அ ப்ரப்போர்ஷன் ஆஃப் ஆல் தீஸ் 3 குணாஸ் நம்ம எல்லாருமே. அப்படி அந்த ரஜோகுணமானது ஆக்ஷனை குறிக்கிறது. அது எப்படி முடியும் நம்மளால? சக்தியோட அனுகிரகம் இருந்தாதான். அதனால அருணம்ங்கிறது சக்தியை குறிக்கிறது, அச்சலம்ங்கிறது மலையை குறிக்கிறது. மலைங்கிறது என்ன? இம்மூவபிள், அதாவது சிவனை குறிக்கிறது. எப்பவுமே சொல்லுவா இல்லையா பெரியவாள்லாம், சிவனே நீரேன் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிவன் மாதிரி அந்த தியானத்துல ஸ்திதியில நகராம அந்த நிஷ்டையில, ஆத்ம நிஷ்டையில இருக்கிறது. அப்படிதான் இந்த சப்தமும் அழகா அமைஞ்சிருக்கு. அந்த அருணாச்சலம்ங்கிறது சிவசக்தி ஐக்கியத்தை குறிப்பிடுற மாதிரியே அழகா அருணம் பிளஸ் அச்சலம், அதாவது சிவசக்தி ஐக்கியத்தை சொல்றது. இந்த அருணாச்சலம் பர்வதம் ஒரு ஞான அக்னியா விளங்குறது, ஒரு ஞான ஸ்வரூபமா. அது வெறும் ஒரு மலை கிடையாது. இட் கிவ்ஸ் அஸ் த லைட் ஆஃப் நாலேஜ், ஒரு ஞான ஒளி. அந்த ஒரு நெருப்பு ஜுவாலை. எப்போவுமே ஞானத்தை ஃபயரோட தான் கம்பேர் பண்ணுவோம், ஒரு அக்னியோட தான் கம்பேர் பண்ணுவோம். அதாவது நாலேஜ் லைக் த ஃபயர், நாலேஜ் லைக் த வாட்டர் ஆர் நாலேஜ் லைக் த ஏர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். காற்றோடையோ ஜலத்தோடையோ கம்பேர் பண்ண மாட்டோம். அதை ஒரு அக்னியோட தான் கம்பேர் பண்ணுவோம். அந்த மாதிரி ஞான அக்னியா விளங்குறது அந்த அருணாச்சல பர்வதம். அந்த அர்த்தநாரீஸ்வரர் ஸ்வரூபத்தையே குறிக்கிற மாதிரி இருக்கிற அந்த அருணாச்சலம் அப்படிங்கிற மலையோட மகத்துவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னியோட இந்த டாக்கை எப்படி பிரிச்சுன்னு இருக்கேன்னா, இந்த மலை அருணாச்சலம் எப்படி உருவானது முதல்ல அதை பார்த்துட்டு, பார்வதி தேவி எப்படி காஞ்சிபுரத்துக்கு அங்கே தியானம் பண்ணா, அடுத்தது காஞ்சிபுரத்துலேருந்து அருணாச்சலம் எப்படி அடைஞ்சு கௌதமர் கிட்ட இந்த அருணாச்சல மகாத்மியத்தை எப்படி கேட்டு தெரிஞ்சுண்டா, அடுத்தது அருணாச்சல க்ஷேத்திரத்தில் உள்ள புண்ணிய தீர்த்தங்கள், புண்ணிய ஸ்தலங்கள் பற்றி பார்ப்போம். அண்ட் ரொம்ப முக்கியமான கிரி பிரதட்சிண மகிமை அடுத்தது பார்த்துட்டு, கடைசியாக எப்படி அந்த அர்த்தநாரீஸ்வரர் ஸ்வரூபம் அங்கே வந்தது அப்படிங்கிறத பார்த்து இன்னைக்கு முடிக்கலாம் பெரியவா கட்டாட்சத்தினால. முதல்ல எப்படி அந்த மலை உருவாச்சு அப்படின்னா, முதல்ல இந்த அருணாச்சல மகாத்மியம்ங்கிறது ஸ்காந்த புராணத்தில் அமைஞ்சிருக்கு. நம்ம புராணங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு, அதாவது ஸ்காந்த புராணத்தில். அண்ட் இந்த நைமிஷாரண்யத்தில் இருக்கிற ரிஷிமார்கள்லாம் சூத்தர்கிட்ட கேட்குறாளாம், எங்களுக்கு அருணாச்சல மகாத்மியத்தை கொஞ்சம் சொல்லுங்கோலே அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, சனக்கர், அதாவது பிரம்மாவோட புத்திரனான சனக்கர் பிரம்மா கிட்ட இதே கேள்வியை கேட்டா, பிரம்மா அதுக்கு என்ன பதில் சொன்னாலோ அதே பதிலை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நைமிஷாரண்யத்தில் இருக்கிற அந்த ரிஷிமார்கள் சூத்தர்கிட்ட கேட்க, சூத்தர் இதுக்கு பதில் சொல்ல போகிறார். இதுதான் இந்த அருணாச்சல மகாத்மியத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ பிரசித்தமான ஒரு வச்சனம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஜனநாத் கமலாலயம், தர்ஷனாத் சிதம்பரம், மரணாத் வாரணாசி, ஸ்மரணாத் அருணாச்சலம். அதாவது கமலாலயம் அப்படின்னா திருவாரூர், திருவாரூரில் பிறந்தாலே முக்தி. அது மாதிரி சிதம்பரத்தில் போய் அந்த ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிற சிவனை, நடராஜரை போய் தரிசனம் பண்ணா முக்தி. அந்த மாதிரி வாரணாசியில் மரணம் அடைஞ்சாலே முக்தி. இங்கே ஸ்மரணாத் அருணாச்சலம், அருணாச்சலத்தை மனசால நினைச்சாலே முக்தி. அப்படிப்பட்ட மகத்துவமான அந்த அருணாச்சல மகாத்மியத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம எங்கே இருக்கோமோ, எந்த உலகத்தில் எந்த பகுதியில் இருக்கோமோ, நான் அங்கே உட்காந்துட்டே அந்த கிரகத்தில் இருந்துட்டே மனசால நம்ம அருணாச்சலத்தை, அந்த திருவண்ணாமலையை மனசால நினைச்சாலே, ஸ்மரணம் பண்ணாலே நமக்கு முக்தி கொடுக்குறார் அப்படின்னு புராணத்தில் சொல்லப்படுற வாக்கியம். அப்படி அவரை நினைக்கிறதுக்கே நமக்கு அவரோட அனுகிரகம் ரொம்ப முக்கியம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்படி அந்த அருணாச்சலத்தை நினைக்கிறதுக்கு நம்ம அந்த ஈஸ்வரனோட கிருப்பையை எப்பவுமே வேண்டிக்கணும், குருவோட அனுகிரகத்துக்கு பாத்திரமானோம். அப்படி சொல்லிட்டு பிரம்மா சொல்றார் சனக்கர்கிட்ட, ஒரு சமயம் என்னாச்சு, இந்த அருணாச்சலம்ங்கிறதே ஒரு அக்னி ஜுவாலை, ஒரு பில்லர் ஆஃப் லைட், அதாவது ஒரு காலம் ஆஃப் லைட்டுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு ஜுவாலையா, ஒரு பில்லரா இருந்தது.
அப்போ பிரம்மாக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு போட்டி வந்தது. யாரு நம்மளுக்குள்ள ரொம்ப உயர்ந்தவர், நான் உயர்ந்தவரா நீ உயர்ந்தவரான்னு பிரம்மாக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு வாக்குவாதம் வருது. விஷ்ணு சொல்றார், என்னோட நாபிக் கமலத்திலேருந்து தான் நீ வந்த, என்னோட புத்திரன் மாதிரி தான் நீ, அதனால நான் தான் உயர்ந்தவன், நீ எனக்கு கீழங்கிறார். பிரம்மா அதெல்லாம் கிடையாது, நான் சிருஷ்டிகர்த்தா, அந்த பஞ்ச கிருத்தியங்களை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகத்துல சிருஷ்டி பண்றவன் நான் தான். ஐ எம் த பிகினிங், ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அந்த சிருஷ்டி கர்த்தாவான நான் தான் ரொம்ப உயர்ந்தவன். 2 பேருக்கும் வாக்குவாதம். அப்போ என்ன ஆறுது, அவளோட அந்த தொழிலை பண்றதுக்கு விட்டுட்டா இந்த வாக்குவாதத்துல. அதனால பூமியே ஒரே ஒடுங்கி போயிடுத்து, ஒரே இருட்டுல மூழ்கிடுத்து. இந்த தேவதாஸ்லாம் சிவன் கிட்ட கேட்கறா, நீங்க தான் ஏதாவது வழி பண்ணணும், பிரம்மாவும் விஷ்ணுவும் இந்த வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கா, அதனால சிருஷ்டி ஸ்திதி இந்த 2ம் நடக்கிறதுல இந்த 2 தொழிலையும் விட்டு போயிடுத்து அப்படின்னு கேட்க, அப்ப சிவபெருமான் என்ன பண்றார், ஒரு அக்னி ஜுவாலையா அவகிட்ட சொல்றார், என்னோட ஆதியையும் என்னோட அந்தத்தையும், அதாவது என்னோட பிகினிங் என்னோட எண்ட், அதை யாரு கண்டுபிடிக்கிறாளோ அவ தான் இதுல ரொம்ப உயர்ந்தவா அப்படின்னு ஒரு டிவைன் பிளே, ஒரு லீலா மாதிரி தான் இங்க அப்படின்னு இவர் போய் சொல்ல, சிவன் சொல்ல, அதுக்கு என்ன பண்றா, நமக்கு எல்லாருக்கும் இது தெரிஞ்ச கதை தான். விஷ்ணு கீழே 7 லோகம் அத்தல வித்தல சுத்தல அப்படின்னு பாதாள லோகம் வரைக்கும் வராக மூர்த்தியா கீழே குடஞ்சு போய் போறார். அவரால் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுறது அதுக்குள்ளேயே. ஆனா அவரால் கண்டுபிடிக்க முடியல. அதை ஒத்துண்டு விஷ்ணு பகவான் சிவன் கிட்ட, என்னால உன்னோட ஆதி அந்தத்தை கண்டுபிடிக்க முடியலப்பா அப்படின்னு ஒத்துக்கிறார். அதே பிரம்மாவும் அவரோட ஹம்ச வாகனத்துல ஏறிண்டு, அந்த ஹம்ச பறவையில ஏறிண்டு மேல இருக்கிற 7 லோகம், 7 புவனங்கள்னு தானே சொல்றோம், மேல இருக்கிற 7 லோகத்துக்கும் போய் பார்க்கிறார். எவ்வளவோ லட்சக்கணக்கான வருடங்கள் ஆறுது, ஆனாலுக்கும் அவருக்கு அந்த ஞானம் வரல. அவரால் கண்டுபிடிக்க முடியும், என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் அங்க அவர் என்ன பண்றார், அந்த கேத்தகி ஃப்ளவர், அதாவது தாழம்பூவை பொய் சாட்சி சொல்றார். நீ நான் சொல்லுவேன் சிவன் கிட்ட, இந்த தாழம்பூ தான் எனக்கு சாட்சி, உங்களோட ஆதியை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுவேன், நீ தான் எனக்கு பொய் சாட்சி சொல்லணும்னு. அப்படி அந்த கேத்தகி ஃப்ளவர் அந்த தாழம்பூ கிட்ட சொல்றார். அதே மாதிரியே அந்த தாழம்பூவும் பொய் சாட்சி சொல்லிடுத்து நமக்கு அந்த சாபம்லாம் தெரியும். இதை கேட்டு கோபப்பட்ட சிவபெருமான் பிரம்மாவினுடைய ஒரு தலையவே வெட்டிடுறார். அந்த ஸ்டோரியும் நமக்கு தெரியும். அப்படி அந்த அக்னி ஜுவாலையிலேருந்து உள்ள சிவபெருமான் அவளுக்கு லிங்கோத்பவரா காட்சி அளிக்கிறார். சிவராத்திரி அன்னைக்கு கூட இந்த லிங்கோத்பவர் காலம் தான் ரொம்ப பிரசித்தம். இந்த கதையே அந்த சிவராத்திரி அன்னைக்குன்னு தான் சொல்லுவா. அந்த லிங்கோத்பவர் காலம் ரொம்ப ரொம்ப விசேஷம் சிவராத்திரி அன்னைக்கு. ஏன்னா சிவபெருமான் அந்த அக்னி ஜுவாலையிலேருந்து லிங்கோத்பவரா பிரம்மா விஷ்ணு மற்றும் உலகத்துக்கே காட்சி தந்த அந்த லிங்கோத்பவர். இதுல அழகா மாணிக்க வாச்சகர் கூட சொல்லுவார், திருவெம்பாவை முதல் பாட்டிலேயே இந்த ஆதி அந்தம் எதுவுமே கிடையாது சிவபெருமான் அப்படின்னு சொல்ற மாதிரி, ஆதியும் அந்தமும் இல்லாரும் பெரும் ஜோதிகையா பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன், ஆதியும் அந்தமும் இல்லாரும் பெரும் ஜோதிகையா பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன். அதாவது இந்த ஆதியும் அந்தமும் இல்லாத இந்த அருட்ஜோதி, அவருக்கு ஒரு பிகினிங்கும் கிடையாது எண்டும் கிடையாது, எங்கும் இருக்கிற சர்வ வியாபி, அப்படி அவரை பத்தி பாடியிருக்கிறார். அதே மாதிரியே இந்த ஞான ஜோதி அக்னி பிழம்பு சொன்னேன் இல்லையா, அதை குறிக்கிற மாதிரி ராமலிங்க அடிகளார் திருவருட்பால சொல்லியிருக்கார். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் படிக்கிறதே கூட அவரோட ஒரு உதாரணம் சொன்னா ரொம்ப அழகா. ஸோ அந்த திருவருட்பால ராமலிங்க சுவாமிகள் என்ன சொல்றாருன்னா, அந்த ஜோதி ஸ்வரூபமான சிவபெருமான சொல்றார். சிவபெருமானுக்கு ஒரு உருவம் கிடையாது, ஆதி கிடையாது, முடிவு கிடையாது, அவர் ஒரு ஜோதி ஸ்வரூபம். ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், போருட்சாரும் மாறுகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போருட்சாரும்
ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருள் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். அப்படி தடுத்து ஆட்கொள்வாராம். ஈஸ்வரனா இருக்கட்டும், குருநாதரா இருக்கட்டும், நமக்கு அனுகிரகம் பண்ணணும், நமக்கு அந்த கரெக்டான காலம் வந்தோன்னு நம்மளை தடுத்து ஆட்கொண்டு எப்படியோ அவர் பக்கம் ஈர்த்துண்டு நம்மளுக்கு அனுகிரகத்தை பண்ணுவாளாம். அப்படி அந்த அருள் ஜோதியா ராமலிங்க அடிகளார் சிவனை பாவிச்சு அந்த ஜோதி ஸ்வரூபமாவே கடைசியாவும் ஐக்கியமானார், அந்த ஜோதியாவே அவர் ஆனார். அது கதை நமக்கு தெரியும். அப்படி அந்த அருணாச்சலம்ங்கிறது அந்த ஞான அக்னியா விளங்கின்றிருக்கு. இதுதான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஹில், எப்படி அந்த அருணாச்சலம் உருவானது முதல்ல அப்படின்னு. இது இந்த காலத்துக்கும் அப்பாற்பட்டது. இது துவாபர யுகத்துல வந்துதா, கிருத்த யுகத்துல வந்துதா அப்படிங்கிற கேள்வியே இரலவெண்ட். ஏன்னா இந்த சதுர்காலம் சொல்றோம் இல்லையா, இந்த 4 காலத்துக்கும் அப்பாற்பட்டது. கிருத்த யுகத்துல இது ஒரு ஒளி, அதாவது ஒரு ஃபயர், ஹில் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவோம் இல்லையா, நெருப்பு பிழம்பாவே இந்த அருணாச்சலம் விளங்கியிருக்கு. அடுத்தது திரேதா யுகத்துல பார்த்தோம்னா மரகத மலையா விளங்கியிருக்கு. துவாபர யுகத்துல ஸ்வர்ண மலையா, அப்படியே தங்கம் மாதிரி, தங்கமே தான் அப்படி அந்த ஸ்வர்ண மலையா விளங்கித்து. கலியுகத்துல அந்த மாதிரி ஸ்வர்ண மலைலாம் இருந்தா நம்ம சும்மா விடுவோமா, அது மாதிரியே கல்லா ஆன இந்த மலை. ஆனா இந்த மலையே தான் சிவன், சிவனே தான் மலை. அருணாச்சலம் வேற இல்லை, சிவபெருமான் வேற இல்லை. இந்த க்ஷேத்திரத்துக்கு போய் யார் யார் இந்த மலையை தரிசனம் பண்றோமோ சிவபெருமானை தரிசனம் பண்றோம். அது வெறும் பர்வத்தம் கிடையாது. நீங்க அருணாச்சலேஸ்வரரை போய் கோயில் உள்ள பார்க்க முடியலையேன்னு வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா சுவாமியே சொல்றார், நானே அந்த மலையா அங்க உட்காந்துட்டு நான் அங்க தியானத்துல உட்காந்துட்டு இருக்கேன். அந்த மலை மேல ஒரு வட்டவிருட்சத்துக்கு கீழே அந்த ஆதி குருவான தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் எடுத்துட்டு நான் தியானத்துல நிஷ்டையில இருக்கேன்னு பகவான் சொன்ன வாக்கு. அதனால அந்த மலையை பார்த்தாலே சிவனை பார்த்த அந்த பலன் நமக்கு கிடைக்கும்.